ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம எஸ்கியூஎல் நம்ம லோக்கல்ல எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஸ்கியூஎல்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அகைன் இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ கொரி லாங்குவேஜ். அது என்னன்னா, ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்றதுக்கு தேவைப்படுற கொரியை ஒரு லாங்குவேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம செட்டப் பண்ண போறது வந்து MySQL டேட்டா பேஸ் வந்து எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆக்சுவலா இட் இஸ் வெரி சிம்பிள் வே. நீங்க வந்து MySQL ஒர்க் பெஞ்ச்லாம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு பி டேக்கிங் லாட் ஆஃப் டைம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க அப்பாச்சி friends.org அப்படின்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் HTML இந்த வெப்சைட் அப்படியே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை. ஸோ நீங்க ஜஸ்ட் இதை வந்து டவுன்லோட் பண்ணா போதும். இந்த டவுன்லோடு 64 பிட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து எந்த PHP வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு அட்மின் கிடைச்சிடும் ஆக்சுவலா. சரி, இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடுவோம். இது டவுன்லோட் 149 MB இருக்கு. ஒரு 3 minutes ஆகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ ஆஃப்டர் டவுன்லோடிங் திஸ். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ், ஒரு ஸ்டெப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஜஸ்ட் நீங்க எல்லாத்துலயுமே நெக்ஸ்ட் 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 கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஆக்சுவலா இப்போ இன்ஸ்டால் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே நெக்ஸ்ட் 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 கொடுத்துட வேண்டியதான். இதில் எதுவுமே மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் உங்களுக்கு சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிற எல்லாமே வந்து வந்துடும். உங்களுக்கு எக்ஸாம்போட சேர்ந்து வர்ற பேக்கேஜஸ். ஸோ லெட் இட் இன்ஸ்டால் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு சின்ன எஸ்கியூஎல்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு query லாங்குவேஜ். இது ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. query லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நம்ம வந்து query பண்ணி எப்படி நம்ம வந்து ரிட்ரீவ் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி மேனேஜ் பண்றது, டெலீட் பண்றது எப்படி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத அந்த எஸ்கியூஎல் வந்து நமக்கு சொல்லி தருது ஆக்சுவலா. ஸோ எஸ்கியூஎல்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறது MySQL. அது போக Oracle SQL இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SQL லைட் இருக்கு. ஸோ SQL லைட்லாம் வந்து பைத்தான்ல பை டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆகியே வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ இட்ஸ் மோர் ஈஸி டு யூஸ். ஸோ MySQL, Oracle SQL இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஸ்டாண்டர்ட் டேட்டாபேசஸ் ஆக்சுவலா. சரி, இப்போ டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணிருக்கலாம். எக்ஸல் ஃபைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷீட்டுமே வந்து நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸால மேக் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலமால கன்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிள்ல டேட்டாவை எப்படி நீங்க வந்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்டர் பண்றீங்க. ஸோ இது டைரக்டா நீங்க வந்து எக்ஸல் ஓபன் பண்ணுவீங்க, நீங்க டைப் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து டைரக்டா நீங்க வந்து ஒரு கிளிக் ஆப்ஸ் மூலியமா பண்றீங்க. ஆனா வந்து ஒரு லாங்குவேஜ் மூலியமா நம்ம எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்றது, அந்த மாதிரி டேபிள்ஸ்ல எப்படி நம்ம வந்து ரிட்ரீவ் பண்றது, அதை வந்து எப்படி அப்டேட் அண்ட் டெலீட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றது வந்து நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டேட்டாபேஸ் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது நம்ம இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. ஸோ முடிஞ்சோடனே நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா போய் பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதை வந்து நீங்க ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு அந்த அட்மின் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ கண்ட்ரோல் பேனல், சாரி. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது வந்து அப்பாச்சி வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து MySQL வந்து தேவைப்படும். ஸோ இது ரெண்டையும் நீங்க வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இதுல வந்து 2 காலம் நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலா. ஒன்னு வந்து PID, அதாவது ப்ராசஸ் ஐடி. இரண்டாவது வந்து போர்ட் ஆக்சுவலா. ஸோ அப்பாச்சி பொறுத்தளவுல போர்ட் 80 and 443 ஓப்பன் ஆயிருக்கு. MySQL பொறுத்தளவுல ப்ராசஸ் ஐடி வந்து 4456. அதாவது இந்த சிஸ்டத்துல நீங்க வந்து ப்ராசஸ் 4456ல MySQL வந்து இப்போ இனிஷியேட் ஆயிருக்கு. அது என்ன போர்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா 3306 அப்படிங்கிற இந்த போர்ட்ல ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. சரி, இதுல அடுத்து நம்ம உள்ள போறதுக்கு அட்மின் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு PHP அட்மின் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுல நமக்கு வந்து நம்ம MySQL வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ MySQL கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாபேஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல நிறைய டேப்ஸ் இருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம். இதுல query அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து டேட்டாபேஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து இதுதான் வந்து உங்களோட query பேஜ் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து நீங்க என்னென்ன SQL queries ரன் பண்றீங்களோ இதுல என்டர் பண்ணிட்டு இதை நீங்க சப்மிட் query கொடுக்கலாம். இல்லாட்டினா கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணலாம். அது வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா கிரியேட் டேபிள் அண்ட் தென் டேபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன்.
ஸோ இதுல வந்து 2 காலம் இருக்க போது. ஃபர்ஸ்ட் காலமோட பேர் வந்து சீரியல் நம்பர். இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்க போது. 2வது காலம் டேட்டா டைப் வந்து 2வது காலம்ல வந்து நான் ஒரு நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காலம் வைக்க போறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு வார்கார் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். வார்கார்னா என்னன்னா, நார்மலா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் வார்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த query-ய நீங்க வந்து சப்மிட் query அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, MySQL returned சாரி கிளிக் பண்ணிட்டேன். ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம வெளிய போயிட்டு வருவோம் இங்க. மறுபடியும் திரும்ப ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இத நான் கிளிக் பண்ணி போனேன் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம SQL காலம் போறோம். ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த query-ய நம்ம வந்து என்டர் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எந்த டேட்டாவுமே இருக்காது ஆக்சுவலா. ஸோ ஆனா இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள டேட்டாவ என்டர் பண்ண போறோம் ஆக்சுவலா. இன்சர்ட் இன்டோ டெஸ்ட் வேல்யூஸ். ஸோ 2 காலம்க்கு நம்ம வேல்யூஸ் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது வந்து 1 அப்படிங்கிறதும், செகண்ட் இதுல ட்ரிப்ளஸ் டெக் அப்படிங்கிற இந்த வேல்யூவையும் குடுக்கலாம் ஆக்சுவலா. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ 1 ரோ இன்சர்ட்டட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல அ எந்த ஒரு வேல்யூ இருந்திருக்காது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சீரியல் நம்பர், நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்டர் பண்ண அந்த டேட்டா வந்து இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி மல்டிபிள் ரோஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு டேட்டா வந்து வர்றத நீங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ இத ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுல வந்து என்ன டேட்டா இருக்கோ அப்படிங்கிறது நமக்கு வந்துரும் ஆக்சுவலா. ஸோ இப்படிதான் நம்ம வந்து MySQL வந்து லோக்கல்ல செட் பண்ணி ரன் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ இத யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ஒரு ஸ்டூடண்ட் மேனேஜர் வந்து கிரியேட் பண்ண போறோம். சரிங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.